யாரு விஜய் விஜய் யாரு விஜய் யாரு விஜய் வாங்க நீங்க தானா நீங்க வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் உங்களை பார்க்கறது தான் வந்தேன். அழகா நம்மளை பத்தின கதையெல்லாம் எழுதிட்டு அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து படிச்சுட்டு இது எங்க இருந்து பிடிச்சாரு வாட்ஸ்அப்ல படிச்சிருக்கா. குரூப் 1 தேர்வுக்கு தயார்படுத்தி தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சிதான் தெய்வத்தை கூடி தரும்னு அழகா எழுதியிருக்கான். என்னை பத்தி ஃபுல்லா எழுதிட்டு ஒரு நாளைக்காவது வந்து எங்க ஸ்கூலுக்கு வாங்க, மழைக்காக காத்திருக்கும் பயிர்களை போல உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் இன்னைக்கு பாக்குறதுல. கண்டிப்பா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு நாள் தான் இன்னைக்கா இல்ல நோ ப்ராப்ளம். ஒன்றும் பிரச்சனை இல்ல இல்ல பாவம் அது படிக்கட்டும். இங்கே 10th கிளாஸ் தானே இங்கே அந்த பிள்ளைங்க வர சொல்லுங்க. அதுக்கு எத்தனை மணி நேரம் படிப்பீர்கள், எத்தனை ஆண்டுகள் படிப்பீர்கள், தேவை எந்த மொழியில் எழுதுவீர்கள், வரியில் ஒரு தரையாக இருந்ததா, இதெல்லாம் கேட்குறீங்க. தம்பிமா அக்கா இருக்கீங்களா? தமிழ் எழுதலாம், தாராளமா தமிழ் எழுதலாம். தமிழ் எழுதினவங்க தான் நிறைய பாஸ் ஆகிருக்காங்க. எனக்கு டைரக்டா கிடைக்கல, ஐஏஎஸ் கிடைக்கல. நான் ஒரு 15 வருஷம் இப்போ குரூப் 1 இருந்துதான் இந்த வருஷம் நான் கலெக்டரா வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெப்டி கலெக்டரா தான் இருந்தேன். 15 வருஷமா தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு சர்வீஸ்ல இருந்ததுனால வந்திருக்கேன். ஒருவேளை நேரடியாகவே நான் கிளியர் பண்ணியிருந்தேன்னா நான் நேரடியாகவே ஒரு ஐஏஎஸ் ஆகிருக்கலாம். நமக்கு அது தொடர்ந்து முயற்சி எடுக்கணும், தொடர்ந்து எழுதணும். நான் தான் சொல்றேன் இல்லையா, படிக்கிறதுங்கிறது மாணவன் படிச்சுட்டே இருக்கிறதுனால மட்டும் பரீட்சை பாஸ் பண்ண முடியாது, அறிவும் வளர்ந்துடாது. படிக்கிறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்ட்ரெஸ்டோட 1 மணி நேரம் படிச்சாலும் போதும். நான் ரொம்ப ஜாலியாலாம் படிப்பேன், ரொம்பலாம் அப்படியேலாம் படிச்சுட்டு இருக்க மாட்டேன். ரூமை கூட்டிட்டு அப்படிலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் கேஷுவலாக படிச்சுட்டு அப்புறம் நிறைய விளையாடுவேன், ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஏதோ ஒரு டாபிக் இப்போ நம்ம அது சின்ன பிள்ளையிலேருந்தே வளர்த்திக்கலாம். ஒரு மலையை பற்றி பேசுங்க அப்படின்னு இந்த பெஞ்சில் யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இருப்பீங்க இல்லையா, நீங்கள் மலையை பற்றி எழுதிட்டு வளர்ந்துடும். எல்லாருமே அவங்க தான் எழுதிட்டு வருவீங்க, அப்படியே டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி நமக்கு சம்மந்தம் இல்லாது, நம்ம சப்ஜெக்டை சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி எழுதி அதை எழுதி நின்று பேசிக்கிறது, ஷேர் பண்ணிக்கிறது, இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அறிவு வளர்ந்துடும். சரியா? எக்ஸாம் நெருங்க நம்ம திருப்பி அதை ப்ரிப்பரேஷன்ஸ் தான். திருப்பி நமக்கே தெரியும் எவ்வளோ நேரம் படிக்கலாம், எவ்வளோ நேரம் படித்தா போகும். டிஸ்கஸ் பண்ணலாம் அப்பப்போ. சரியா? நல்லா படிக்கணும். ஓகே, 100% பாஸ் பண்ணணும். சரியா? பாய். Bye.